தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சேலத்தில் பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தனது அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக ஏற்கனவே அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது ஆதரவாளர்களுடன் அருள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அங்கு மேடையில் வைக்கப்பட்ட பேனரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் புகைப்படம் மற்றும் பாமக தலைவர் அன்புமணியின் புகைப்படம் இல்லாமல் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அருளின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. தனியார் திருமண மண்டபத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் முன்னாள் பாமக எம்எல்ஏ அருள். பாமகவில் உட்கட்சி பூசல் நிலவிய போது பாமக நிறுவனர் ராமதாஸ் பக்கம் நின்றிருந்தவர் முன்னாள் எம்எல்ஏ அருள். இந்த நிலையில் தற்போது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் ஒன்றிணைந்த நிலையில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கப் போகிறது என்ற அறிவிப்பை தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து அறிவிக்கப்படும் என்று கூறியிருந்தார் அருள். அதன் அடிப்படையில் தற்போது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் முன்னாள் எம்எல்ஏ அருள். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.